தொடர்ந்து இந்த வரி விதிப்பால ஜவுளி துறைகளிலையும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய ஜவுளி கூட்டமைப்பினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஜவுளி துறையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழகம் சார்ந்தும் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் இதில் எந்த அளவிற்கு பாதிப்பை எதிர்கொள்ள இருக்கிறது, இதை கட்டுக்குள்ள வைப்பதற்கான நடவடிக்கையாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது? வணக்கங்க. இதாவது இந்த வரி விதிப்பு கட்டாயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயத்த ஆடை, பின்னல் ஆடை, அதே மாதிரி ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், இந்த 3 துறையும் மிக கணிசமா பாதிக்குங்க. ஏன்னா இந்த 3 துறையுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அதிகமா இருக்கு. யூரோப் மற்ற இடங்களுக்கு நாம ஏற்றுமதி செய்தால் கூட பர்டிகுலரா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்ல அதுல இந்த பெட்ஷீட் போன்ற அந்த ஃபைன் ப்ராடக்ட்ஸ்ல நிறைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இது இந்த நாம இந்த 2வது போட்ட அந்த 25% வரி வராது அப்படிங்கறதுதான் எல்லாத்தோட நம்பிக்கையா இருந்துச்சுங்க. முதல் போட்ட 25% வரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இந்த 2வது போட்ட 25% வரியும் வரும்போது இந்த பாதிப்பு கடுமையா இருக்கும். இந்த பாதிப்புனால என்ன ஆகும்னு சொன்னா, நிறைய அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹோல்டில் வச்சிருக்கிறாங்க. அது கேன்சல் ஆகல. இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இது ஹோல்டில் இருக்குது. அப்படின்னு எடுக்கும் போது நீங்க இந்தியா முழுவதும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர், பானிப்பட்டு, லூதியானா, அந்த மகாராஷ்டிரா, மும்பை போன்ற அந்த மாதிரி இடங்கள்ல பூராமே இந்த உற்பத்தி அதிகமா இருக்கு. இது ஏகமாவே இந்தியா முழுவதுமே இருக்குதுன்னு வைங்களேன். ஆந்திராவில் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. அப்படி வரும் பொழுது நாம கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜவுளித்துறை, அதாவது பார்மசி மற்றதெல்லாம் கூட ஆட் ஆகும்போது, லெதரு இதெல்லாம் வரும்போது ஜவுளித்துறை ஒரு கணிசமான பாதிப்பை எதிர்கொள்ளும். அப்படி பாதிப்பை எதிர்கொள்ளும் பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் இழப்பு ஏற்படும். அதே போல இப்ப இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஹோல்டுன்னு வச்சிருங்க அப்படின்னு சொன்னா, நார்மலா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது டொமஸ்டிக் மார்க்கெட், நம்ம உள்நாட்டு மார்க்கெட்டுக்கு அது டைவர்ட் ஆகும். அப்படி டைவர்ட் ஆகும்போது ஏற்கனவே உள்நாட்டு மார்க்கெட்லயும் செஞ்சுட்டு இருக்கும் போது இங்கேயும் நம்மளுக்கு ஒரு மந்த நிலை ஏற்படும். இதை பொறுத்து இதுல மீண்டு வருவதற்கு அரசு மத்திய அரசு ஒரு 2-3 நடவடிக்கைகளை அவங்க எடுக்கணும். இது அதாவது ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க முழுமையா நம்புறது இது ரொம்ப நாளைக்கு நிக்காது. அதுக்குள்ள ஏதாவது அரசு பேசி அதை ஒரு தீர்வு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். அதே போல இந்த குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சலுகைகள் இவங்க செய்யணும். அதாவது ரிசர்வ் வங்கியில இந்த ஜவுளித்துறைக்கான இந்த லோன்ஸ் மற்றதுக்கு எல்லாத்துக்கும், அதாவது ரீபேமெண்ட் போன்றதை எல்லாம் கொஞ்சம் தள்ளி கொடுக்கணுங்க. அதே போல எக்ஸ்போர்ட்ல பேக்கிங் கிரெடிட் மற்ற எல்லாம் எடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரோல் ஓவர் பண்ணி இன்னும் ஒரு 180 நாள் அல்லது ஒரு 6 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் ஒரு ரோல் ஓவர் கொடுத்து அதுலயும் இருந்து அவங்கள மீட் எடுக்கணும். அதே போல இது சஸ்டெயின் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவங்க ஒரு பிசிக்கல் இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மானியமாகவோ மற்றதாகவோ கொடுத்து இது கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு உறுதுணையா அவங்க இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இதை நாம தக்க வைக்க முடியும். இதுல தொழில்ல நம்மளுக்கு ஏற்றுமதி இழப்புங்கிற காட்டிலும் தொழில்ல இருக்கக்கூடிய வேலையின்மை ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. அப்போ வேலை வாய்ப்பு இழப்பும் ஏற்படும். ஆகவே இதைய சமாளிப்பதற்கு இந்த 2-3 வகையான சலுகைகளை மத்திய அரசு செய்யணும். மாநில அரசும் இது பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு மின் கட்டணத்தை குறைப்பது, இந்த ஜிஎஸ்டி ஏதாச்சும் ஹெல்ப் பண்றது, இது போன்ற நடவடிக்கைகளையும் மாநில அரசும் எடுக்கணுங்க. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இந்த வரி விதிப்பிற்கு பின்னால் ராஜதந்திரம், சர்வதேச அரசியல் இதுபோன்ற விவகாரங்கள் இருந்தாலும் அரசு அதிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனை தாண்டி உடனடி ரெமடிஸாக, அதாவது உடனடியாக என்ன செய்யணும், உடனடி சலுகைகள் என்ன அறிவிக்கணும் அப்படின்றது தான் தொழில்துறையினர் சார்ந்த அவர்களுடைய கவனமாக இருக்கிறது, அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதனை அரசு கவனத்தில் கொண்டு எவ்வளவு விரைவில் நடவடிக்கை எடுக்கிறதோ அவ்வளவு விரைவில் இந்த தொழிலாளர்களையும் சிறு குறு தொழில்களையும் பாதுகாக்க முடியும் என்ற பார்வையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது குறித்த ஒரு விரிவான பார்வையை நம்ம பார்த்தோம். இன்னும் பிற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.